சொன்னா எப்படி? மாமா என்ன சோத்துல கைய கழுவுற? என்னமா இது? எங்க போயிருக்கான்? சரி வராது. எத்தனை சமையல் வீடியோ பார்த்து சமைச்சேன் தெரியுமா? அதான் வரல, அப்புறம் ஏன் ட்ரை பண்ணிக்கிட்டு? வந்துருச்சுமா. கையில வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். நில்லு. என்னது அது? அவன் வந்துட்டான். ஐயோ, சாப்பாடு பாத்துருவான் போலயே. ஐயோ, ஏய், உன்னதான் கேக்குறேன், என்ன அது? ஏ ஐஷு, சாப்பிடாம எங்க போற? என்ன சோத்து போட்டலாமா? யாரு யார் வாங்கி கொடுத்தா? ஏய், இது உன் வேலையா? இல்ல, நாங்க சாப்பிடுறதுக்காக சித்தி வாங்கி அனுப்புனாங்க. சித்தி சித்தி வாங்கி? ஐயோ, இவளுக்கு சாமர்த்தியம் பத்தாதுக்கா. குடு போன. வெங்காயம், உன்னை தேடி வந்து கொல்லுமானா? மரியாதையா போனை வச்சுட்டு உன் விளக்கன வேலையை மட்டும் பாரு. இன்னொரு தடவை போன் பண்ண தொலைச்சிருவான் உன்னை. என்னமா பண்ணிட்டு இருக்காங்க? என்னமோ கத்துறான். போகட்டும், வா எடுத்து வைப்போம். மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சோம். ஆமாண்டா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அப்படித்தான் இதெல்லாம் நல்லா பார்த்து சமைச்சு வச்சோம். எங்க இதுங்க தின்னுதுங்க? அண்ணா ரசம் எல்லாம் வாசனையா தானே வச்சோம். நல்லா வச்சோம். போன வீடு. யோ யோ புள்ளைகளை சாப்பிட விடு. வெளியே போய் உட்காந்து என்ன வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, நீயும் கேட்டுக்கிட்டு இருக்க. ஏய், என்னடா என்னாச்சு? சாப்பாடு ஆர்டர் போட்டு விட்டு இருக்காளுங்கம்மா. செய்யற வேலைக்கு எங்க உட்காந்து என்ன வேலை பாக்குறாளுங்க தெரியுமா? நான் தான் சொன்னேனடா அவளுகளை பத்தி. ஏய், வாங்க வான்னு சொல்றேன்ல, வாங்க வா. திங்கிறனாலும் பரவாயில்ல, இனிமே போனை தொட்ட அவ்வளவுதான் உனக்கு. போகல நீயும் போனை தொட்ட தொலைச்சு விடுவேன்னு சொல்லிவிட்டேன். வாங்க உள்ள. டேய், ஏன்டா இப்படி பண்ற? வேற என்னமா பண்ண சொல்ற? கொஞ்சம் மெதுவா சொல்லலாம் இல்ல? மெதுவா சொல்லி கொடுக்க வரட்டும் விடுங்க. அழுகுறாப்பா, என்னன்னு கேளு. அக்கா, ஏங்கா அழறீங்க? இது சரியா வராது ஜனனி. நம்ம போய் பிள்ளைங்களை கூட்டு வந்துடலாம். அவங்க பிள்ளைங்களை நிம்மதியா விட மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்களை சோறு திங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிணறுக்கு என்ன கேடு வந்துச்சு? சரியா சமைச்சு கொடுக்க மாட்டேங்குது. அது கரைகால விட்டு சமைக்க சொல்லிருக்கு. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம கூடயே வச்சுக்கலாம், நம்ம பாத்துக்கலாம். வாங்க எல்லாரும் வாங்க போலாம், வாங்க. ஐயோ அக்கா, என்னக்கா? உட்காருங்கக்கா. இல்ல ஜனனி அக்கா ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல ஜனனி, இந்த பிள்ளைங்களெல்லாம் அந்த கும்பலோட விட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியல ஜனனி. வா போவோம். போதும், நிறுத்துங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? கில்ட்டி கான்ஷியன்ஸ் தான். இத்தனை வருஷமா நீங்களே உங்க குழந்தைங்களை டே அண்ட் நைட் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ அவங்கள விட்டுட்டு வெளியே வந்ததுனால நாம ஏதோ தப்பு பண்றோமோ? அவங்கள அங்க விட்டுட்டு நாம மட்டும் தனியா வெளியே வந்து நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கோமோன்ற கில்ட் தான் உங்களுக்கு. இல்ல ஜனனி, அந்த பிள்ளைங்களுக்கு சோறு கூட சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜனனி. அவங்க பார்க்க மாட்டாங்க ஜனனி. வா நம்ம போலாம். அக்கா, அந்த குழந்தை உங்களுக்கு மட்டும் குழந்தை இல்ல. கதிருக்கும் தாராவை வளர்க்கறதுல ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. புள்ளைய வளர்க்கட்டும். இல்ல, அவன் அந்த பிள்ளைய வளர்க்க மாட்டான். அவன் மனசு இப்பயே உடைச்சிருவான். அவ உடைய மாட்டா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. நாமளே இப்போதான் வெளியே வந்து உலகத்தோட கொடூரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அவளே அவளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பாருங்க, தாரா இதை தைரியமா ஃபேஸ் பண்ணுவா. ஷீல் பி ஸ்ட்ராங். நம்புங்க. என்னவோ மத்த எல்லாத்தையும் விடு ஜனனி. பிள்ளைங்க சாப்பிடணும். அக்கா, நமக்கு குடைச்சல் கொடுக்கணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. ஷீல் பி ஆல் ரைட். அவ பாத்துப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாமா, அறுசுவை விருந்து உண்ண போறீங்க. அத்தை அளவா வைப்போம். அத்தை போதும் போதும். அத்தை, அவங்களுக்கெல்லாம் சோத்தோட அருமை தெரியல. நீங்க சாப்பிடுங்க அத்தை.
உங்க லெகசியை உங்க மருமகளுக்கு காப்பாத்தல, இந்த மருமகன் தான் காப்பாத்த போறான். உங்க சொந்த பந்தத்திலேயே ஒரு அருமையான பொண்ணா பார்த்து எனக்கு கட்டி வச்சிருங்க. ஏய், அதிகமா பேசிட்டு இருக்காத, பரிமாறு முதல்ல. ஏய், என்னத்தரா ஊத்தி தொலைஞ்ச? ஆ? சுத்தமான நல்ல எண்ணத்தோட நல்லெண்ணெயை ஊத்திருக்கேன். சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி 1000 கேள்வி. இம்புட்டு உப்பு அள்ளி போட்டிருக்க. அத அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? டேய், நான் அப்பவே சொன்னேன். நான் கரெக்டா அந்த வீடியோ பார்த்து தேவையானதான் உப்பு போட்டேன். ஓ கடவுளே. சைக்கிள் இதெல்லாம் ஒரு மண்ணு வேண்டாம். நான் போய் வெளியில சாப்பாடு வாங்கிட்டு வரேன். மாமா மாமா, உங்க அம்மாவுக்கு முடியலன்னு போய் படுத்துருச்சு. நீயும் மைனர் கணக்கா பேசாம போய் உட்காந்துட்டீரு. நானும் என் ஞான மாமாவும் எம்பிட்டு பாடுபட்டு சமைச்சேன் தெரியுமா? எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். அம்மா, நான் வெளியில போய் வேற நல்ல சாப்பாடை வாங்கிட்டு வரேன், சரியா? அதெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல மாமா. வாங்க 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 வாம்மா. வாங்க வாங்க. ஏக்கா, கவுண்டரோட வாசல்லே காத்து கிடப்பீங்களோ? சரியான டைமிங்ல எப்ப பார்த்தாலும் வசனத்தோட வந்து என்ட்ரியே போடுறீங்களே. கரிகாலா, இது இனிமே என் குடும்பம். நல்லது கெட்டதெல்லாம் நான் தானே பார்க்கணும். இங்க ஒரு துரும்பு அசைஞ்சா கூட நான் என்ன ஏதுன்னு பார்த்து தெளிவாக்கி விட்டுட்டு தான் போவேன். அறிவு உட்கார்மா, உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல பரவாயில்ல அம்மாச்சி, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சந்திரா, இங்க வாங்க. அம்மாச்சி, இவங்க பேரு சந்திரா. நீங்க இனிமே சமைக்கிறதுக்குலாம் ஒன்னும் சிரமப்பட்டுக்க வேணாம். இவங்களே சமையல் வேலையில இருந்து எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க. மா, இவ மதுரை சமையல் ஆரம்பிச்சு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வட இந்தியான்னு 50 சமையலும் சமைப்பாமா. இந்த அம்மா என்ன டூர் சர்வீஸ் பண்ணுதா? எலை, பேசாம இரு. சும்மா எல்லா ஒரு சமையலும் செய்வான்னு நான் சொல்றேன், கிறுக்கு பைய மாதிரி பேசுறேன். அம்மாச்சி, இனிமே நிச்சய வேலை, கல்யாண வேலைன்னு ஏகப்பட்ட மனுஷங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ண ஆள் வேணும்ல, எல்லாம் இவங்க பாத்துக்குவாங்க. ஆமாம்மா, எனக்கும் மேலுக்கு முடியாம போகுது. உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு அம்மாச்சி. இத்தனை வயசுக்கு மேல நீங்க ஏன் அடுப்படியில நிக்கணும்? உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய ஆளுகளே நன்றி கேட்ட ஏதோ மாதிரி ஓடி போயிட்டாளுங்க. இங்க அருங்க அம்மாச்சி, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க இனிமே ராணி மாதிரி நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆர்டர் போடணும், அதை எல்லாரும் செய்யணும். அம்புட்டுதேன். அதெல்லாம் நல்லா செய்வாங்க. அதை மட்டும் தான் செய்யணும் அம்மாச்சி. அம்மாச்சி, சமையலுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சு. பெரியம்மாவையும் இங்கே விட்டுட்டு போறேன். உங்களுக்கும்